பிப்ரவரி 16 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசுவை போல நேசித்தல். இன்றைய வேதாகம பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 வரை. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். குறிப்பு வசனம்: ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. இத்தாலியின் காஸ்னிகோவை சேர்ந்த ஜுசாஃபி பெராடெல்லி அனைவராலும் நேசிக்கப்பட்ட சமாதானமும் நன்மையும், அதாவது பீஸ் அண்ட் குட் என்று வாழ்த்திக்கொண்டே ஒரு பழைய மோட்டார் சைக்கிளில் நகரத்தை சுற்றி வந்து கொண்டிருந்த ஒரு அன்பான மனிதர். அனைவருக்கும் அயராது பலவிதமான உதவிகளையும் நன்மைகளையும் செய்து வந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையின் இறுதியில் உடல்நல பிரச்சனைகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டார். அவர் கோவிட் பரவிய காலத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட போது அவரது நிலைமை மேலும் மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் மரித்தார். அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த போது கொரோனாவில் தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்த பலருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்க ஒரு படுக்கை கூட இல்லாத நிலையில் அவர் தன்னுடைய தீவிர சிகிச்சை பிரிவின் படுக்கையை கூட தேவைப்படுமானால் ஒரு இளம் நோயாளிக்கு பயன்படுத்த கேட்டுக்கொண்டார் என்று அவரை பற்றி 20 வருடங்களாக நன்கு அறிந்திருந்த நண்பர் ஒருவர் சொன்னபோது அதை கேட்ட யாரையும் அது ஆச்சரியப்படுத்தவில்லை. ஏனென்றால் பிறரால் நேசிக்கப்பட்டதற்காகவே நேசித்த மற்றும் போற்றப்பட்ட ஒரு மனிதனின் குணாதிசயமாக அது இருந்தது. நேசிக்கப்பட்டதற்காக நேசித்தல், இதுவே அப்போஸ்தலன் யோவான் தனது சுவிசேஷம் முழுவதிலும் பறைசாற்றும் செய்தி. அன்பு கூறப்படுவதும் பிறரிடம் அன்பு கூறுவதும் இரவும் பகலும் எந்த காலத்திலும் ஒலிக்கும் ஒரு ஆலய மணியை போன்றதாகும். இது இப்படி அன்பு கூறுவதின் உச்சகட்டம். அது அனைவராலும் விரும்பப்படுவதில்லை. ஆனால் எல்லோராலும் நேசிக்கப்படுவதை விட அளவில்லாமல் எல்லோரையும் நேசிப்பதே மிக பெரிய அன்பு என்று யோவான் கூறுகிறார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை. தியாக அன்பை வழங்க தயாராக இருப்பவர்களின் கதைகள் எப்போதும் நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. எனினும் தேவனின் மகா பெரிய அன்போடு ஒப்பிடுகையில் அவைகள் மங்கி போகின்றது. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கட்டளையான நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது என்பது நாம் தவறவிடக்கூடாத அழைப்பு. ஆம், எல்லோரிடமும் அன்பாயிருப்போம். அனைவரையும் நேசிப்பது, அனைவராலும் நேசிக்கப்படுவது, இவை சில நேரங்களில் தடுமாறச் செய்கின்றனவா? இன்றைய நாட்களில் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை நேசிக்கும் அன்பான இயேசுவே,
நீர் என்னில் அன்பு கூறுவது போல நானும் பிறர் மீது அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். ஆமென்.